அதாவது ப்ராபபிலிட்டியிலேருந்து வந்திருக்கு. அதாவது 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஃபஸ்ட்டு 3 பகடை உருட்டும் போது டோட்டல் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த டோட்டலில் பாசிபிலிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம அந்த பின்ன மதிப்பு போடுவோம். ஃபஸ்ட்டு 3 பகடைகள், இப்போ 2 பகடை உருட்டினாங்க, அதாவது ஒரு பகடையில் என்ன நம்பர்ஸ் இருக்கும்? 6 நம்பர்ஸ் இருக்கும். 4 5 6ன்னு சொல்லி 6 நம்பர் இருக்கும். ஓகேவா? இது ஒரு பகடைக்கு. இப்போ 2 பகடை அப்படின்னா 6 x 6, அப்போ 36 இருக்கும் டோட்டல். அதே இது 3 பகடை அப்படின்னா 6 × 6 × 6 பாசிபிலிட்டிஸ், டோட்டல் பாசிபிலிட்டிஸ் வரும். அப்போ 6 கியூபுங்கிறது எவ்வளோ வரும்? 216. அப்போ இங்கே என்ன நமக்கு கேட்டிருக்காங்க? 3 பகடைகள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 3 பகடைகளுக்குரிய பாசிபிலிட்டி வேல்யூஸ், டோட்டல் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா 216. இந்த 216ல் எல்லா பகடையிலுமே ஒரே எண் வரணும். அப்போ எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் வரும்னு நம்ம செக் பண்ணலாம். 3லையுமே ஒரே நம்பர்னா 111 இது ஒரு செட்டு வரலாம். அடுத்து 222ன்னு வரலாம். அடுத்து 333ன்னு வரலாம். அடுத்து என்ன வரலாம்? 444ன்னு வரலாம். அதுக்கப்புறம் 555, அதுக்கப்புறம் 666. இதுதான் இந்த 6 பாசிபிலிட்டிஸ் தான் வரும். அப்போ டோட்டல் பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ? 216. இந்த 216ல் அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க அப்படிங்கிறப்போ 6 பாசிபிலிட்டிஸ் கிடைக்குது. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? 6 / 216. 216ங்கிறது அடித்தோம் அப்படின்னா 1 6 6 36 6 216. ஸோ ஆன்சர் என்ன வருது? 1/36.